ஒரு பொண்ணா இருந்தாலே ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது நம்ம கனவு இன்னைக்கு நிறைவேறும் நினைச்சிட்டே தூங்குவோம். ஆனா அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போது அதெல்லாம் எப்படியும் நடக்காதுன்னு நமக்கே தெரியும். எல்லா பொண்ணுங்களும் அவங்களுடைய கனவுகளுக்கு மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க கிட்ட செக்யூர் யுவர் ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட், ட்ரீம் லேட்டர்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. ஒருவேளை அவளுடைய கனவு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இருந்தா ஃபர்ஸ்ட் படிச்சு உன் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிருப்பாங்க. அவ டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம், அதான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு அவளுடைய கனவு எல்லாமே போஸ்ட்போன் ஆயிட்டே தான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அவளும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவளுடைய கனவு அவ ரூம்ல ஒரு ஓரத்துல ஒரு போஸ்டரா இருக்கும். அதை திரும்பி பாக்குறதுக்கு கூட அவளுக்கு டைமே இருக்காது. எந்த ஒரு பொண்ணும் அவ கனவை அவளே மறந்திருந்தாலும் அவ லைஃப்ல படுற ஒவ்வொரு கஷ்டமான மூமெண்ட்ஸும் அந்த கனவை நம்ம இன்னும் அடையலன்றத ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கும். இந்த கனவுகள் எல்லாம் அவ அடையலனாலும் அப்பப்ப கிடைக்கிற சின்ன சின்ன டைம், பீஸ், ஹாப்பினஸ்ல அதோட இஎம்ஐ அவ பே பண்ணிட்டே தான் இருப்பான்.